தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியும் மதச்சார்பு சக்திகளும் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வில்லத்தனமான ஒரு யோசனையை செஞ்சாங்க பாருங்க. அதிமுகவை உடைச்சி ஒரு பிளாக்கை கொண்டு வந்து இதற்கு டிவிகேயோடு உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இவர்கள் கொடுத்து விட்டார்கள். என்னப்பா வந்து இவங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சரி, இந்த விசிகாவும் சரி, இவங்களை சேர்த்துக்கிடலாம், அவங்கள எப்படியும் கழட்டி விட்டுறலாங்கிற மாதிரி ஒரு கருத்து சமூக ஊடகங்கள்ல பரப்புறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில இவங்க வந்து ஒரு 25 பேர் 30 பேர் ஒரு பிளாக்கா வந்தா ஒரு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு ஒரு பரப்பக்கூடிய ஒரு செய்திகள்லாம் வந்தது. விடியல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து 5 நாட்கள் ஆகிறது. அதற்குள்ளாக நிறைய விமர்சனங்கள் எழும்பியிருக்கிறது, நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் உருவாயிருக்கிறது. அதே போன்று நிறைய பொய் பிரச்சாரங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் ஒரு விஷயம் ஒரு கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற நேரத்திலேயே அந்த இன்ஜின் எப்படி ஓட போகுதுங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி ஆட்சியில் அமர்ந்த உடனே சில சமிகைகள் நமக்கெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சமிகைகளின் அடிப்படையில இந்த ஆட்சியை நாம ஒரு சின்ன ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்று கருதுகிறேன். நம்மோடு இந்த ஆய்வுக்கு இதை குறித்தான விரிவாக பேசுவதற்கு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப 5 நாட்கள் முடிவடைந்துருச்சு. இதுல 3 நாள் சட்டசபையில எதிர்கட்சிகள் பேசியிருக்காங்க, ஆளுங்கட்சி தரப்புல விஜய் பேசியிருக்காரு, ஓட்டெடுப்புகள் நடந்திருக்கு, நிறைய நாடகங்களும் நிறைய சம்பவங்களும். இந்த சொல்லப்போன தேர்தல் முடிந்த இந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுல இருந்து நிறைய சம்பவங்கள் நம்மள ஒவ்வொரு நேரமும் பிரேக்கிங் நியூஸ்ல அப்படியே டெம்ப்டா வச்சிருந்த ஒரு நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டுல அரங்கிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆட்சி அமர்ந்திருக்கிறது, புதிய ஆட்சி. அதாவது 1967ல தொடங்கி இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த திராவிட கழக ஆட்சியை தூக்கி அந்த ஓரமா உட்கார வச்சுட்டு இப்போ ஒரு புதிய நியூ பிளட்னு சொல்லலாம், நியூ தாட்னு சொல்லலாம், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த 5 நாட்களில் இந்த 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு, ஆட்சி அதிகாரத்து அமர்ந்ததுக்கு பிறகு நடந்த பல்வேறு சம்பவங்கள், அதற்கு அவர்கள் ஆற்றிய வினைகள், இது குறித்து உங்களுடைய மதிப்பீடு சொல்லுங்க. தொடர். இது ஒரு ஒரு சினிமா கதை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த 5 நாளாகவும் அதற்கு சில நாட்களுக்கு முன்னால இருந்து பார்க்கும் பொழுது, இதனுடைய இந்த தேர்தலுக்கு முன்னால டிவிகே ஒரு இவ்வளவு இந்த நிலைக்கு இந்த ஒரு கதாநாயகன் பொசிஷனுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா வில்லன் யாருங்கிறத மட்டும் நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஒன்றிய ஆட்சியில் உள்ள பாஜக மட்டும்தான் நமக்கு வில்லன்கிறத நமக்கு தெளிவாகவே தெரியுது. அது யார் வந்தாலும் யார் போனாலும் அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ஒரு இடதுசாரி சாய்வுள்ள அல்லது ஜனநாயகத்தை மதிக்கின்ற தோழர்களுக்கு இது தெரியும். இப்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற முந்தின நாள் வரைக்கும் அநேகமா இடதுசாரி சக்திகள் முழுக்க நம்ம யாருக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த ஸ்டாலினுடைய ஆட்சிதான் நீடிக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் ஆதரவு கொடுத்தன. எதிர்த்து நின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் பாஜக, அந்த பாமக, அதனுடைய அந்த கூட்டணிகள், அந்த இதுதான் அவங்க நின்னாங்க. இப்படிதான் ஒரு 2 இதா இருந்தது. நாம் தமிழரும் டிவிகேயும் களத்துல இருந்தாங்க. ஆனா நம்ம ஒரு நாள் கிட்ட நெருங்க வரங்க டிவிகே, அதாவது என்ன சொல்றது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் கூட அந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரிசல்ட் வர 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 ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எண்ணிக்கையில வரும் பொழுது, நான்லாம் அந்த ஒரு ரூஸ்டர் நியூஸினுடைய அந்த என்ன சொல்றது லைவ்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எனக்கெல்லாம் ஒரு பதட்டம்னு சொல்றதை விட, பாஜக
எங்கிருந்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா நாம வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நம்பினது வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி, அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் கூட்டணி சிபிஎம், சிபிஐ, விசிகே மற்றும் ஐயுஎம்எல் தலைமையில அவர்களோட கூட்டணியோட நெருக்கி வருவார்கள் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி எதிர்பார்க்கவில்லை. சரி. இது வந்து 108 பேர் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்துவிட்டது. அதே மாரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததற்கு பின்னால, இதுதான் வந்து அந்த பொசிஷன். என்ன செஞ்சிருக்கணும்? 108 பேர் உள்ள அந்த கட்சி தான் தனி பெரும் கட்சியாக இருக்கிறது. பெரும்பான்மை கட்சியில தனி பெரும் கட்சியாக இருக்கிறது. ஆளுநர் அந்த கட்சியை தான் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அழைக்கவில்லை. இது உடனே நமக்கு ஒரு கலக்கத்தையும், மத்திய ஆட்சி தலையிடுவதற்கான அனைத்து ஒரு சமிஞ்ஞைகளையும் நமக்கு ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜனநாயக சக்தி, இடதுசாரி சக்திகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதனாலதான் உடனடியாக இன்றைக்கு சிபிஎம்மும் சரி, சிபிஐயும் சரி, அவர்களுடைய கூட்டங்களை கூட்டி என்ன முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா வந்து டிவிகேக்கு ஆதரவு அளிக்கிறது முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதை பத்தி இல்ல. விசிகேயும் அதற்கு பின்னால ஆதரவு அளிக்கன்னு முடிவு பண்ணது. இதற்கு ஒரே காரணம், பாஜக தலைமையிலான அந்த ஒரு ஆட்சி ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. ஆளுநர் ஆட்சி என்பது பாஜக ஆட்சி தான். நமக்கு ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல பாஜக ஆட்சி கவர்னர் ஆட்சி மூலமாக என்ன அளவுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சமீபத்துல நாம பார்த்திருக்கிறோம். 3ஆ உடைத்தது அந்த மாநிலத்தை, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்திருக்காங்கிறது. அப்ப அவர்கள் நினைத்ததையெல்லாம் இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இடதுசாரி சக்திகள் முழுக்க அங்க ஆதரவு கொடுத்தாங்க. சிவில் சமூகங்களும் வந்து நாம அப்படித்தான் நினைச்சு வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிளாக்கா இல்லைன்னா கூட நம்முடைய பல்வேறு தோழர்களும் இந்த கருத்தை தான் ஆதரித்தார்கள். அதுதான் வந்து இன்றைக்கு ஒரு நிலையாக ஒரு ஒரு 118ங்கிற ஒரு நிலைக்கு வந்து உங்களுக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கு இடையில பிளான் ஏ, நாம எப்படி பிளான் ஏ பிளான் பின்னு வைத்திருப்போமோ அதுபோல பாஜகவும் பிளான் ஏ பிளான் பின்னு வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்க கூடும், வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அவங்கள பொறுத்தவரையில் பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வர வேண்டும் எப்படியாவது அப்படிங்கிறது அவங்க நினைப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பொசிஷன்ல காங்கிரஸும் ஏற்கனவே வந்து டிவிகேக்கு வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்ததற்கு பின்னால, சிபிஎம், சிபிஐ, விசிகே போனதற்கு பின்னால இது இப்படி நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியும் மதச்சார்பற்ற சக்திகளும் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அருமையான ஒரு வில்லத்தனமான ஒரு யோசனையை செஞ்சாங்க பாருங்க. அதிமுகவை உடைச்சி ஒரு பிளாக்கை கொண்டு வந்து இதற்கு டிவிகேயோடு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இவர்கள் கொடுத்து விட்டார்கள். இதுக்கு இடையில பாருங்க, சமூக ஊடகங்கள்ல பல்வேறு சக்திகள் நமக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. என்னப்பா வந்து இவங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சரி, இந்த விசிகாவும் சரி, இந்த இதெல்லாம் வந்து தலைக்கு மேல தொங்குற கத்தி மாதிரி அவங்க இவங்களை சேர்த்துக்கிடலாம், அவங்கள எப்படியும் கழட்டி விட்டுறலாங்கிற மாதிரி ஒரு கருத்து சமூக ஊடகங்கள்ல பரப்புறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில இவங்க வந்து ஒரு 25 பேர் 30 பேர் ஒரு பிளாக்கா வந்தா ஒரு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு ஒரு பரப்பக்கூடிய ஒரு செய்திகள்லாம் வந்தது. இதுல சில இளைஞர்கள் சமூக சக்திகள் விவரம் தெரியாம பண்ணியிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டே மதச்சார்பற்ற சக்திகளை டிவிகேயிலிருந்து அப்புறப்படுத்துவது, அந்த இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரீபல் குரூப்பை கொண்டு வந்து நிறுத்துவது, அது பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா சிவி சண்முகம். அதற்கு பின்னால வந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக வந்திருக்கிறது வந்து அவர் யாரு, இன்னொருத்தர் முக்கியமான தலைவர் ஒருத்தர் இருக்காரு, வேலுமணி. இவர்கள்லாம் வந்து பல்வேறு குற்ற வழக்குகள்ல பின்னணி உடையவர்கள். இவர்களெல்லாம் வந்து இந்த ஆதரவு கொடுக்க வந்த முன்வரும் பொழுது அது ஒரு பெரிய சிக்கல்ங்கிறது நமக்கே புரியுது. இந்த ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அவர்களை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய
அந்த என்ன சொல்றது, கொக்கிக்குள்ள பிடிக்குள்ள இந்த டிவிகே ஆட்சியை மாற்றணுங்கிறது ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. இதுதான் நிலைமை. இவரை பொறுத்த வரைக்கும் டிவிகேல நிறைய பேருக்கும் இது பரவாயில்லையே, இது இல்லாட்டா பரவாயில்லையே, அவர்களை வைத்துக்கலாமே அப்படின்ற ஒரு விவரமற்ற ஒரு புரிதலும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல தான் இன்றைக்கு விசிகே கூட தெளிவா வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அந்த வேலுமணி மற்றும் சண்முகத்தினுடைய ரீபல் குரூப்புடைய வழக்கு மேல இருக்கு. அவங்க எல்லாம் நீங்க அவங்களுடைய உதவியை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா பெரிய சிக்கல்கள் வரும். அது சரியான நடைமுறையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்றைய தேதி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அது அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளலைங்கிற செய்திதான். இதுதான் முதல் கட்ட. இப்ப விசிக சிபிஎம் எல்லாம் ஆதரவு கொடுத்ததுல பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுல விமர்சனங்களும் பல்வேறு அமைப்புகளால, வெளியில இருக்க சக்திகளால ஆதரவு கொடுத்திருக்க கூடாது, கொடுத்திருக்கணும்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் அது ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்ப வெளியில இருந்த ஆதரவு இந்த சூழல்ல இங்க அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு டீமா, இல்ல அதிமுகவை கெயின் பண்ணக்கூடிய ஒரு டீம், இவங்களை போய் சிவி சண்முகம் தலைமையில இருக்கக்கூடிய டீமை போய் அவங்க சந்திச்சு அவங்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவங்க உள்ளேயே பங்கெடுப்பாங்கிற மாதிரி சமங்கி தெரியுது. அதனாலதான் இதுவரைக்கும் அமைச்சரவை எல்லாம் போடாம இருக்காங்க. இவங்களோட ஆதரவு இருக்க பட்சத்துல இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகாவும் என்ன விதமான புற அழுத்தங்களை உருவாக்க முடியும்? இவருடைய நடவடிக்கை, ஆட்சி அதிகாரத்தோட நடவடிக்கைக்கு இவங்க எப்படியான ஒரு அழுத்தத்தை உருவாக்க முடியும்? இவங்க தொடருவாங்களா இந்த ஆதரவு நிலைப்பாட்டுல? அதாவது அதிமுகவினுடைய இந்த கிளர்ச்சி குரூப், ரீபல் குரூப் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கும்னு எனக்கு தோணலை. நான் அது வேற எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த விசிகா மற்றும் இடதுசாரிகளுடைய ஆதரவு இருக்கும்னு தோணலை. ஏன்னா இவர்கள் ஒரு பக்கமாகவும் இவர்கள் இன்னொரு பக்கமாகவும் இருந்து கொண்டு அது அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, இவர்கள் இடதுசாரிகளும் பிசிகேயும் காங்கிரசும் இவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மதச்சார்பற்ற ஒரு அணியாக நாம் கொண்டு போக முடியும். பாஜகவினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கிற அல்லது எடுபடியாக இருக்கின்ற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரீபல் குரூப் இவர்கள் வந்துவிட்டால் இவர்களுடைய அந்த என்ன சொல்றது அழுத்தம் என்பது குறைந்து விடும். அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். அதே நேரத்துல இவங்க ஏற்கனவே இந்த அணியில இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக பாஜகவோட உறுப்பினரா இருக்க மாதிரியான செயல்பாடுகளையே, அதாவது சிவி சண்முகத்திலிருந்து பல்வேறு நபர்களை பட்டியலிட்டு சொல்லலாம். அவர்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி தொடருமானால் இவர்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எந்த விதமான எதிர்வினை ஆற்றுவாங்கங்கிற ஒரு கேள்வி சமூகத்துல எழுந்துகிட்டே இருக்கு. யார சொல்றீங்க? யாருடைய உதவியோட? சிவி சண்முகம் இந்த 25 எம்எல்ஏக்களோட ஆதரவோட நிச்சயமாக அவர்களுடைய உதவியோடு டிவிகே ஆட்சி நடக்கும் என்று சொன்னால் மத்திய அரசு என்ன செய்கிறதோ, என்ன சொல்கிறதோ அதை அட்சரம் பிசகாமல், வேண்டுமென்றால் ஒரு நாடக பாணியிலே சில விஷயங்களை எதிர்த்து, சில விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேடோ ஃபைட் கொடுத்துக்கிட்டு, ஆனால் ஒன்றிய அரசு நினைக்கின்ற எல்லாமே நடக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன், என்னுடைய இந்த அரசியல் அனுபவத்தில் இருந்து. ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா காய நகர்த்துறது முழுக்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் நகர்த்துகிறது. ஆனா இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுல முக்கியமா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர எல்லா கட்சிகளிலும் அவர்களுடைய துண்டு போட்டு வச்சிருக்காங்க தோழர். அவர்கள் எல்லா இடத்திலையும் அவர்களுடைய கை இருக்கிறது, ஊடுருவல் இருக்கிறது, கொஞ்சமாகவோ அதிகமாகவோ. இப்ப இந்த விஜயோட கட்சியிலேயே 9 பேர் அமைச்சரா பதவி இருக்காங்க. அதுல 3 பேர் நேரடியாக பிஜேபியோட தொடர்புடையவர்களாக சொல்லப்படுது. அதே நேரம் இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய சிவி சண்முகமா இருக்கட்டும், பல்வேறு முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பிஜேபியோட நெருக்கமான தொடர்புல உள்ள நபர்கள், கொள்கை அளவுல எந்த ஒரு பெரிய வேறுபாடும் இல்லாத நபர்களாகவே இருக்காங்க. அதே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் விஜய் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நேரடியாக பெரியார் தேடலுக்கு செல்வது, அங்க ஆசிரியரை பாக்குறது, திமுகவை சந்திப்பது, சீமானை சந்திப்பது, இது மாதிரி பிஜேபி பக்கம் நான் இல்ல, பிஜேபிக்கு எதிராக தான் நான் இருக்கேங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உருவாக்கிட்டு இருக்காரு.
இது வந்து எதுக்காக பண்றாரு, என்ன நடக்க போகுது? இல்ல, இந்த தோற்றம் இதுதான் வந்து என்ன சொல்றது, அவரை காப்பாற்றுவதற்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியாக நான் பார்க்கிறேன். அதாவது அது மட்டும் இல்ல, முழக்கம் போட்டிருக்காரு. சமூக நீதி குறித்த முழக்கம் போட்டிருக்காரு. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள்ல இந்த மயிலாப்பூர்ல இருந்து வென்ற அந்த வெங்கட்ரமணன் அவரு வந்து ஆமா, எந்த விதமான முழக்கம் போடும்போது வாய் அசைக்காமல் இருப்பதை கூட நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஆமா. அப்போ அங்க இருக்காங்களா? ஆர்எஸ்எஸ்ஸ சேர்ந்தவங்க இருக்காங்களா? அப்படின்னா இருக்கிறாங்கங்கிறத தகவல்கள் நீங்க சொல்றீங்க, நமக்கும் தெரியுது. ஆனா, அதுல இன்னொரு விஷயம், அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதான்னு எனக்கு தெரியல. விஜய் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள்ட்ட ஒரு அமைப்பு கிடையாது. டிவிகேல வந்து ஒரு கீழ் வரைக்கும் ஒரு அமைப்பு கிடையாது. அப்போ ஒரு 234 தொகுதிக்கு அவர்கள் ஆட்கள போடும் பொழுது, அந்த நேரத்துல அவசர கதியில யார் யார் போடணுமோ ஒரு சின்ன கூட்டத்த வச்சுக்கிட்டு, அந்த கூட்டம் தான் முடிவு பண்ணி போட்டிருக்க கூடும். அவர் ஒவ்வொன்னும் நேரடியா அவர் செய்திருக்க முடியாது. அந்த நேரத்துல இதை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் வந்திருக்க கூடும். இனிமேல் அதை பயன்படுத்திக் கொண்டு தாங்கள் வந்திருக்க பொசிஷனை பயன்படுத்திக் கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கறதான் கேள்வி. அதற்கு இவர் இடம் கொடுப்பாரா? இப்ப விஜய் வந்து இவரே வந்து பிஜேபி எதிராகவே செயல்படணும்னு நினைச்சாலும், சுத்தி வர இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பிஜேபியில இருந்து வந்தவர்கள், அதிமுகல இருந்து வந்தவர்கள், பிஜேபி கருத்தியலோடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சுத்தி வர இருக்கும்போது, அமைச்சர்களாக இருக்கும்போது, இந்த எம்எல்ஏக்களா இருக்கும்போது, அவரால் செயல்பட முடியுமா? கஷ்டம்தான். அது எளிதாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக சனாதனத்தை எதிர்ப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசிற்கு ஆதரவான விஷயங்கள்லாம் வந்து அதிகார மட்டத்துல நடந்தது. நாம பல விஷயங்களை வந்து அவ்வப்போது நம்ம சுட்டி காண்பித்திருக்கோம். உதாரணமாக அந்த ஒரு பள்ளியில போய் வந்து ஒரு வெளியே இருந்து ஒருத்தரை கூட்டு வந்து ஒரு நினைவு இருக்குன்னு இருக்கேன். ஓரிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வந்து அங்க பேசினது. அதுபோல இன்றைக்கு சில அதிகாரிகள், அரசு காவல்துறை அதிகாரிகள், அவர்கள் வந்து அந்த தொழிலாளர்களுடைய அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை வந்து ஈவிரக்கமின்றி அடக்கினது, இதெல்லாம் வந்து இன்றைக்கு அப்பமே வந்து ஒரு பெரிய முரண்பட்ட ஒரு சூழல்ல தான், எதிர்ப்பான சூழ்நிலைகள்ல தான் அந்த ஆட்சியும் நடந்தது. இதெல்லாம் தான் அந்த ஆட்சி கவிழ்ந்ததற்கு முக்கியமான காரணமாகவும் இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு செய்தியை மட்டும் நம்ம தெளிவா இதுல சொல்லலாம் தோழர். அதாவது இந்த தேர்தலில் அதாவது ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய 4 பேர் உள்பட 32 பேர்ல 31 பேர் தோற்கடிக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றி. நமக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி. அதுல சிவில் சமூகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு. என்னன்னா, நாம வந்து ஜீரோ பிஜேபின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு பெரிய முழக்கத்தை முன்னெடுத்தோம் அதற்கு முன்னால. அந்த ஜீரோ பிஜேபிங்கிற முழக்கம் வந்து தமிழகமெங்கும் பெரிய அளவிற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. அது வந்து அநேகமாக இந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவர் வந்து பேசும் பொழுது இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இந்த ஜீரோ பிஜேபிங்கிற விஷயம் வந்து சில ஒரு ஒரு முரணை பார்த்துடுங்க. நான் ஒரு 2 முரணை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்தியாவிலேயே அதிகமான கோவில்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அதிகமான இந்து மத கோவில்கள், அதாவது அப்ப அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட இந்த ஒரு தமிழ் மாநிலத்துல இந்துத்துவாவையும் மதவெறியையும் மத வெறுப்பையும் விதைக்கக்கூடிய இந்த கட்சி வந்து இன்றைக்கு துடை தெரியப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒன்ன விடுங்க, ஏறத்தாழ துடை தெரியப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தோழர். இது ஒரு செய்தியா பார்க்கணும். இன்னொரு செய்தி, இன்றைக்கு ஜோசப் விஜய் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே அது ஒரு கிறிஸ்தவ பெயர், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெயர். அந்த பெயருக்கு அது எப்படி இருந்தாலும் அது பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது ஒரு செய்தியை சொல்லுது. அதாவது மதச்சார்பின்மையுடைய மத வெறியினுடைய அதாவது முதுகெலும்பை இந்த செய்தி முறித்திருக்கிறது அவரை தேர்ந்தெடுத்ததுங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் தோழர்.
இது தமிழ்நாட்டோட வரலாற்றுல இது ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்குங்கிறது உண்மைதான். இது மக்கள் வந்து பிஜேபியை தோற்கடிச்சிருக்காங்க, பிஜேபியோட ஐடியாலஜியை தோற்கடிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஆளுநர் வந்து பெரும்பான்மை இடங்களை பிடித்த, அதாவது மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிகமான இடங்களை பிடித்த விஜய் வந்து 3 தடவை வந்து கடிதம் கொடுக்கிறாரு ஆட்சி அமைக்கிறதுக்கான கடிதம். ஆனா அதுக்கு பதிலே சொல்லாம, அவருக்கு அழைப்பு விடுக்காம, பல்வேறு கருத்துக்களை வந்து குழப்பக்கூடிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அந்த காலத்தை நீட்டிச்சுக்கிட்டே இருக்காரு ஆளுநர். இப்ப திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்குங்கிற மாதிரியான பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு. அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரவே இல்லை. இந்த செயல்பாடு இருக்குல்ல, இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடியது பிஜேபி தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகள் வந்து RSS அதிகாரிகளா நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆளுநரையும் அரசு அதிகாரிகளையும் நீதிமன்றத்தையும் வச்சு இங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திட முடியும். நீங்க என்னதான் மக்களை வைத்து வெற்றி பெற்றாலும் நாங்க ஆட்சி நடத்துவோங்கிற மாதிரியான இருமாப்போடு பேசக்கூடிய நபர்களும் RSS பிஜேபி தரப்புல இருந்து இருக்காங்க. ஆமா தோழர், இருப்பாங்க தானே. அதாவது ஒரு நீதிபதியை வைத்துக்கொண்டு, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நீதிபதியை வைத்துக்கொண்டு என்ன உத்தரவெல்லாம் என்னெல்லாம் செய்தார்கள் நம்ம பார்த்தோம் தானே அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல. அப்போ இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதாவது இது நடக்காம இருந்தால்தான் வந்து நாம ஆச்சரியப்படணும். அவர்கள் அந்த வலதுசாரி கருத்தியல் உள்ளவர்கள் எப்படியாவது இதை குலைக்க வேண்டும். 100 வருஷம் பொறுத்திருந்தாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் பொறுத்திருந்தான் அந்த ஐடியாலஜி. அதே மாதிரி 80 81ல இருந்து 2 இடத்தை பெற்றிருந்த பிஜேபி இன்றைக்கு ஒன்றிய அரசுல வந்து இந்த இவ்வளவு தூரம் வந்து எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட தென்னிந்தியா தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் பிடிக்கிறதுக்கு வந்து அது ஒரு 46 47 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அவர்கள் பொறுத்திருப்பார்கள். இப்ப இது போன்ற இடதுசாரி சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் முன்னால் வந்து இது ஒரு பெரிய சவால். வந்து இந்த சவாலை வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை புரிந்து கொள்ள வைப்பதுதான். அதாவது அவருக்கு பக்கத்தில் உள்ள சக்திகள் இருக்க, அது எப்படிப்பட்ட சக்திகள் அப்படிங்கிறத வந்து நாம் அதை முடிவு பண்ண முடியாது. ஆனா இன்றைக்கு பார்த்த அளவுல பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனவாக இருக்கட்டும், அல்லது வேற ஒன்னு 2 பேர், எனக்கு அது பேர்கள் வந்து சரி வர தெரியல, அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிற்கு ஒரு ஜனநாயக சக்திகளாக தோணல. ஆனா மீதமுள்ள சில சக்திகள் வந்து ஜனநாயக சக்திகள் எல்லாம் வந்து இன்றைக்கு எப்படியாவது அவர்களை அணுகுவதற்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலம் வந்து அவரும் பார்ப்பார் தானே, வீடியோ மற்ற விஷயங்களை எல்லாம் பார்ப்பார் தானே. அதனால இன்னொரு செய்தி பாருங்க, இந்த தேர்தல்ல ஒரு மக்கள் வந்து ஒரு விஷயத்த ஊழலை பெருசாவே பார்க்கலைங்க. நீ அது ஒரு இதான் இன்றைக்கு அவன் ஊழல் பண்ணிட்டான், இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கிறது ஊழல் எல்லாம் பார்க்கல. 1 2 3 விஷயத்த நம்ம இந்த பார்க்கணும். இந்த தேர்தலில் மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக சுய ஒழுக்கம் பற்றி, தனிநபர் ஒழுக்கம் பற்றி எல்லாம் வந்து இன்றைக்கு பேசின விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு விட்டது. அது ஒரு 2வது செய்தியா பார்க்கணும். இன்னொரு 3வது செய்தி, முதல் குடும்பத்தில், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலேயே அந்த அவருடைய மருமகன் பற்றியான ஒரு பேச்சு இருக்க, எல்லா பக்கத்திலையும் அந்த என்ன சொல்றது, அந்த G2 அது பற்றி விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா இடங்களிலும் அது பற்றிய பேச்சு, ஊழல் பற்றி ஒரு பக்கம் பேச்சு மக்கள் இல்லாவிட்டாலும் முதல் குடும்பத்தில் வந்து அது இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. நான் வந்து சாதாரணமாக கேப்லையும் ஆட்டோலையும் போயிட்டு இருக்கும் போது டிரைவர்களையும் வேலை பார்க்கிற எல்லாரையும் சென்னையில எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு மாற்றம் வேணும் தானே. ஏன் அவங்க மட்டுமே சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கணுமா, அவங்க மட்டுமே கொள்ளையடிக்கணுமா, இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி தான் சாதாரணமாக வந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்களை நம்ம மாற்றுக்கிறத வச்சு பார்க்கலாம். சார் இருக்கட்டும் சார், ஒரு தடவை வந்து பார்க்கட்டுமே, எப்பா இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டா, சார் எல்லாருமே அனுபவத்தோட வந்தாங்க, படிக்கட்டுமே, எங்க போயிட போறாங்க, 6 சிலிண்டர் கொடுப்பாங்களா அப்படின்ட்டா, அது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், சரி 1 சிலிண்டராவது கொடுத்துட்டு போட்டுமே. அதாவது அந்த விஷயங்களை கூட அவரு விஜய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை கூட மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே கொடுத்தது போதுமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு தேவதூதனை இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 1.
வாரிசு அரசியல் என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு கணிசமான செக்ஷன்ட்ட வந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய கூட நாம அதுவும் பார்க்கணும். அதனால இங்க பாருங்க, தினசரி நாம பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னு வைங்க, நல்ல சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்தாலும், ஒரு நாள் பழைய சோறு சாப்பிடணும்னு நெனைப்போங்க. அது மாரி இந்த முன்னால உள்ள ஆட்சி பல்வேறு வெல்ஃபேர் திட்டங்களை நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட, ஒரு மாற்றத்துக்கு போட்டு பார்ப்போமேங்கிற ஒரு மனம் வந்து அது ஒரு ஒரு கூட்டத்து மக்கள் மத்தியில வந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அ அது ஒரு விஷயம். அப்புறம் கடைசி நேரத்தில இன்னொரு முக்கியமான விஷயம். கடைசி 1 ஆண்டுகள்ல அதாவது ஒ தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக, விவசாய வர்க்கத்துக்கு எதிராக நெறைய நடவடிக்கைகள், நெறைய அது எடுத்தது மிகப்பெரிய அளவிற்கு பாரதூரமான விளைவுகள். அதுவும் குறிப்பா வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து தினசரி போராடின பொழுது, அவர்களை எல்லாம் வந்து அந்த பஸ்ஸுகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து காவல்துறையோடைய வேன்கள்ல கொண்டு போயி, ஒவ்வொரு இடங்கள்ல இது பண்ணது, டாய்லெட்டுகள் எல்லாம் அடைச்சது, அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம அடைச்சதெல்லாம் தெ சென்னையில எத்தனை மாத காலமாக அந்த போராட்டம் வந்து நடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்வினை ஆற்றிருக்கு தோழர். நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் விரிவா பேச வேண்டிய விஷயங்கள். அடுத்தடுத்த பேட்டிகள்ல பேசலாம். இறுதியா ஒரே ஒரு விஷயம். காங்கிரஸ் வந்து திமுக அணியில நின்னு இது 5 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு நன்றி கூட சொல்லாமல், ஒரு கூட்டணி கட்சி தலைமைக்கு வந்து நன்றி கூட சொல்லாமல், தாவேகாவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல்லையும் தாவேகாவோட தான் கூட்டணிங்கிற மாரி காங்கிரஸ் தரப்புல இருந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல வந்து பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டுல வந்து ஜீரோ பிஜேபி கேம்பெயின் உருவாக்கப்பட்டு இங்க வந்து பல தரப்பட்ட நபர்களால் அது பேசுபொருளாகப்பட்டு இந்திய அளவுல பேசுபொருளாக மாறிய சூழல்லாம் பார்த்தோம். பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசியல் என்பது தமிழ்நாட்டில இருந்து தான் வந்து பரவலா வந்து இந்தியா முழுக்க கொண்டு செல்லப்படுது. அதே நேரத்துல பிஜேபியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய மாநிலமாக இருக்க போகுது எல்லாம் பரவலா பேசிட்டு இருக்க சூழல்ல இந்த காங்கிரஸோட இந்த நடவடிக்கைங்கிறது இந்திய கூட்டணிங்கிறத வந்து சிதைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல பிஜேபி வீழ்த்துவதற்கு எதிராக ஒரு அணியே இல்லை, பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்திய அளவிலான ஒரு கட்டமைப்பு இல்லைங்கிற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது இல்ல மாற்று கட்டமைப்பு உருவாகும்னுட்டு எதுவும் கருதுறீங்களா? இல்ல இன்றைக்கு பத்திரிகைகள்ல பார்த்தேன். நான் கூட வேற ஒரு ஊடகத்துல பேசியிருக்கிறேன். கார்த்திக் சிதம்பரம் வந்து நேற்று பேசியிருக்கார். காங்கிரஸ் செய்தது தவறு என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து விட்டு நாங்கள் இடதுசாரி கட்சிகளும் விசிகேயும் செய்தது போல் நாங்களும் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல், அவ்வாறு சொல்லாமல் செய்தது தப்பு என்பதை சொல்லியிருக்கிறார். அது ஒரு விஷயம் வைங்களேன். அதாவது அந்த ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். போன தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல வரும்பொழுது கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மீடியனை தாண்டி ஏறி குதிச்சு ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட் பாக்ஸ வாங்கி வச்சுக்கிட்டு வந்து எங்க அண்ணனுக்காக பிக் பிரதருக்காகன்னு சொன்னார் தானே. அப்படிப்பட்ட ராகுல் காந்தி இப்ப எங்க போனாரு? அந்த கேள்வி இருக்குல்ல. இவர் தோல்ந்ததுக்காக குறைந்தபட்சம் வந்திருக்க வேண்டாமா? வந்து இப்போ பாத்தீங்கன்னா மம்தா வந்து அந்த அம்மையார் வந்து தோல்ந்ததுக்கு அகிலேஷ் யாதவ் போய் பார்த்திருக்காரு. போய் பார்த்து வந்து எஸ் யூ ஆர் எ ஃபைட்டர் அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப இந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தவறிழைத்து விட்டது. ஆனாலும் கூட இன்னொரு செய்தி கேட்டிருக்கிறீங்க. அகில இந்திய அளவுல பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நான் வந்து அப்படி ஒரு கேள்வி வருது, நியாயம்தான். ஆனா பக்கத்துல ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் இந்திய கூட்டணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல வந்து மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம், காங்கிரஸ் இந்த 3 மோதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டில் நாம் இதுவரைக்கும் பார்க்காத விஷயம். திமுக மட்டும்தான் இந்திய கூட்டணியில் இருந்தது. ஆனால் திமுக தான் ஒரு உறுதியான இந்திய கூட்டணியில வந்து ஒரு அங்கமாக இருந்து வந்தது. அது தொடர்ந்து நீடிக்கும் என்று விரும்புகிறோம், நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த டிவிகே காங்கிரஸ் இந்த அணியும் வந்து இந்திய கூட்டணியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அகில இந்திய அளவில்
இந்த இரு கூட்டணிகளும் இருக்கும் பொழுதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, எத்தனை தடவை உடைந்து போனாலும் அத்தனையும் ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்க்கும் என்கின்ற வகையில இவை இருக்க வேண்டும் என்பது நம்ம விருப்பம் இருக்கும் என்று நம்புகிறோம். இதுக்கு திமுக காங்கிரசுக்கு மட்டுமல்ல அவர்கள் பொறுப்பற்று இருந்தாலும் பிஜேபியை வீழ்த்துவதற்காக அதற்கு எதிரான ஒரு அணியை கட்டியெழுப்புவதற்கான கடமை அவர்களுக்கு மட்டுமில்லை நமக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இது குறித்தான உரையாடல்களை நடத்துவோம். இதுவரை சிறப்பான ஒரு பகுப்பாய்வை வழங்கிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.